வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் ஒரு சில காலேஜஸ் நேற்றுலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போன ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்டை கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எதுவும் ஸ்கூல் காலேஜ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா அதையும் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, தேவைப்பட்டால் அதுலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். நம்ம சேனலோட டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்ச் மந்த்ல இருந்து கொரோனானால காலேஜஸ்லாம் க்ளோஸ்ல இருந்தது அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருந்தது. இந்த சிச்சுவேஷன்ல நவம்பர் மந்த்ல காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்றதை தள்ளி வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆராய்ச்சி மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வியை கருத்தில் கொண்டு டிசம்பர் 2 முதல் நேரடியாக பாடங்கள் நடத்த தமிழக அரசு அனுமதித்துள்ளதுன்னு ஒரு நியூஸ் வந்தது. இதன்படி டிசம்பர் 2, அதாவது நேத்துல இருந்து ரிசர்ச் அண்ட் மாஸ்டர் டிகிரி படிக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரினா எம்எஸ், எம்ஏ, எம்பிஏ இது மாதிரி படிக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் காலேஜஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த டிகிரி படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜாப் போவாங்க அண்ட் ஒரு சில பேர் ஹையர் ஸ்டடீஸ் படிப்பாங்க. ஸோ இதில் எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் நேற்றுல இருந்து இவங்களுக்குலாம் காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடோட சேஃப்டி மெஷர் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ரிசர்ச் அண்ட் மாஸ்டர் டிகிரி செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நேற்றுல இருந்து காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போனால் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவை இப்போ கேட்கலாம். 4 to 5 months ஆன்லைன் கிளாஸ்க்கு அப்புறம் காலேஜுக்கு வரது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸை விட காலேஜுக்கு வரது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு தேவையான மெஷர்ஸ் எல்லாமே காலேஜ் பண்ணியிருக்காங்க. சானிடைசர் ப்ரொவைட் பண்ணுறது, மாஸ்க் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லா மெஷர்ஸுமே அவங்க காலேஜில் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜுக்கு வரது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மாஸ்டர் டிகிரி படிக்கிற யாரும் நேற்று காலேஜ் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிசம்பர் 7 அன்னைக்கு அண்டர் கிராஜுவேட் யூஜி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்தது. இது வந்து அடுத்த நாளே டிசம்பர் 7 அன்னைக்கு யூஜி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுறது டவுட்டு தான் ஒரு நியூஸ் வந்தது. இதை பற்றி சிஎம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவுகள் சொல்லப்படும்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு. இதை பற்றி இப்போ வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. டிசம்பர் 7 அன்னைக்கு அண்டர் கிராஜுவேட் யூஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு அஃபிஷியல் நியூஸ் வந்தால் கண்டிப்பாக அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி காலேஜ் பற்றின ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.